ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியாவோட வீராங்கனை சாதனை பெண்மணியை பற்றி பேச போகிறோம். ஆமாங்க, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜோதி யாராஜி. ஸோ இவங்க என்ன மாதிரி சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவுக்காண்டி கோல்டு மெடல் தங்க பதக்கங்கள் ஜெயிச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசியே ஆகணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள பற்றி பேச. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2026 ஆசியன் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வாங்கின பிளேஸில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு இல்லை, அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறதுக்கு நிறையா கூட்டம் இல்லை. ஸோ இருந்தாலுமே நம்ம இந்திய தேசத்திற்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு, ஸோ அதோட அவங்க பார்த்தீங்கன்னா மெடல் வாங்கிட்டு நேஷ்னல் அழுத்தத்துக்கு நின்றாங்கங்க. ஸோ ஐ ப்ரௌட் ஆஃப் யூங்க. ஜோதி யாராஜியை பற்றி நான் பேசணுன்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு என்னோடய வீடியோவை நல்லா பாருங்கள். ஸோ அவங்க யாருன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ இந்தியாவை சேர்ந்தவங்க ஆந்திர பிரதேஷ். அவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க 99 பிறந்திருக்கிறாங்க, ஆகஸ்ட் 28 பிறந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட சாதனையை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க, நிறையாவே பேசலாம். ஸோ அவங்களோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற தடகள வீராங்கனி. இந்தியாவில் புகழ்பெற்ற தடகள வீராங்கனினா நம்ம ஜோதி யாராஜி தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் தடகள ஓட்டத்துலேயும் 200 மீட்டர்ஸ் 16 மீட்டர்ஸில் சிறப்பாக விளையாடக்கூடியவங்க. ஸோ அவங்க இப்போ ஆசியன் ஒலிம்பிக்கில் ஜோதி யாராஜ் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொருத்தவங்களை பார்க்கலாம். பாய்.